ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பிகாட்ஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் அசனம். ஸோ ஏர்லி மார்னிங் 3:30க்கெல்லாமே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக தான் இப்போது அவசரமாக கிளம்பி வேத்து விறுவிறுக்க நான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய பையனை ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசன வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஐயா வந்து ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பித்து வைப்பாங்க. நான் என்னோடய பையன் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். இதான் எங்கள் சர்ச் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக், காஃபி, டீ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இது வருஷம் அப்பா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேக்கை நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுனால என் பையனுக்கு கம்பெனிக்கு இந்த வருஷம் ஒரு குட்டி பையன் வந்துட்டான். ஸோ அவன் கூட தான் என் பையன் ஒரே விளாட்டு, நல்லா பலூன் கொடுக்குறது, அவனை கொஞ்சிறதுமா இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சைடு ஆசன வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு நாங்களும் சர்ச்சில் நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோன்னே அண்ணனோட குட்டி பையன் இருந்தான் இல்லையா, ஸோ அவன் ஃபுல்லாக அவன் கூட தான் என்னோட பையன் இருந்தான். பார்க்கவே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. அந்த குட்டி தம்பியை வந்து தூக்கிக்கிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரியே தான் நான் பண்ணிட்டு இருந்தான். எங்கள் அப்பா வந்து அவனை தூக்கி வச்சிருந்தாலும் இவன் இறக்கி விட சொல்ல மாட்டான், பட் இவனையும் சேர்த்து தூக்கணும்னு சொல்லுவான். என் பையனுக்கு அவனை விட குட்டியாக குழந்தைங்கள பார்த்தாலே போதும், ரொம்ப சந்தோஷமாயிடுவான். அண்ட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குன்னு நான் இங்கே ஆண்களோடு சேர்ந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பா பையனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய பையன் ஃபர்ஸ்ட் டைம் அதை டேஸ்ட் பண்ணுறான். அவனுக்கு பிடிக்கல போல், பட் இது என்னோடய ஃபேவரட். ஸோ நான் நல்லா குடிச்சிட்டு அப்புறம் இப்போ வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் பிரியாணி சர்ச்சில் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இந்த மாதிரி சேமியா ஐஸ்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த சின்ன வயசில் இதான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அம்மா பாட்டின்னு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஸ். ஸோ அதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்திரிச்சு என் பையனை ரெடி பண்ணி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் நாங்கள் குளித்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ அழகாக ஊர்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆசனத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம், ஒரு பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க எல்லோரும். இந்த பஸ்லலாம் நல்லா அவ்வளோ கூட்டம் வரும். அதை எதையுமே இந்த தடவை நான் பார்க்கவே இல்லை. நல்லா லேட் ஆகிட்டு. ஸோ சாப்பிட்றதுக்கு கடைசியால் வந்து நான் உட்காந்து அந்த வாலண்டியர்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த டைம் தான் நாங்கள் வந்தோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. என்னன்னாலும் அந்த ஆசனத்தில் அந்த நிறையா ஆட்களோட அந்த கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்றதே வந்து ஒரு சந்தோஷம்தான். ஸோ அதை வந்து இந்த தடவை நான் அந்த கூட்டமே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டில் தான் நாங்கள் வந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து கை குழந்தையாக இருந்தான் இல்லையா, அந்த டைம் அவனுக்கு முத என்னோட சாப்பாடுன்னு சொல்லி ஊட்டினது வந்து எங்கள் அசன சோறு தான். ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தடவை அவன் நல்லா கையில் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த குட்டியாக கடைலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில் போய் என்னோடய பையனுக்கு சும்மா அந்த விளாடுறதுக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். என் பையனுக்கு வந்து இந்த தடவை அழகாக வேஷ்டி ஷர்ட்டை போட்டு விட்டுருந்தேன். ஸோ நடந்துட்டு அப்படியே சூப்பராக க்யூட்டாக இருந்தான். அதுக்கப்புறமா அவனுக்கு 2 டாய்ஸ் வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். 3 ஜெமினா ஹேண்ட்ஸ் அப். எனக்கு வாங்கிட்டு வந்த அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குல்லையே, அதுலேயும் இந்த கன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு விளாடும்போது அவன் செம்ம ஹாப்பியாக இருந்தான். முக்கியமாக அவனோட பூட்டி தான் சூப்பராக அவங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய பையனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவன் கூட விளாடுறதுக்கு, அவனை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆள் இருப்பாங்களா, அதுவே வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலி கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இனிமேல் இப்போ ஆசனம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஊர்க்காரங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். நல்லா லேட் ஆகிட்டு. இந்த டைமில் தான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பேர் மட்டும் வருவாங்க. நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம் ஒன்று எழுதினேன். அதில் வந்துட்டு எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குட்டி குட்டியாக ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்படி போகும். என்னோடய தங்கச்சி பாட்டுலாம் பாடுனா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளே முடிஞ்சுட்டே 2 நாள் டக்குன்னு போயிட்டேன்னு இருந்துச்சு. 2 நாள்லாம் பத்தவே பத்தாதுங்க. அடுத்த வருஷம் என்ன ஆனாலும் ஒரு வாரம் ஃபெஸ்டிவலில் வந்து உட்காந்துடணும். அண்ட் அவ்வளோதான். டே வந்து செம ஹாப்பியாக வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட்டோம். ஊரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வருஷத்தில் ஒரு 2 நாள் சூப்பராக போச்சு. அண்ட் சின்ன வயசு ஞாபகங்களும் நிறையா வந்துடும் எங்கள் ஊருக்கு வந்தாலே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிளம்புறோம். அண்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.